அனைவருக்கும் வணக்கம். சிறகடி கலசி சீரியலில் இன்றைக்கி என்ன கதை நடந்துச்சு நம்ம பார்ப்போம். முத்து வந்து டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வராரு. அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சர்க்கிள் பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டான்டா முத்து, இவன் தாண்டா இப்போ பார்த்தாலும் ஜாலியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆமாடா நான் ஜாலியாக இருக்கேன், நீ பார்த்தியா, போடா நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறாரு. திருப்பி இன்னொருத்தர் கேட்குறாரு, முத்து நீ வர்றதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்தால் தான்ப்பா எனக்கு கிடைக்கும்னு. என்னடா உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற. அது ஒன்றும் தப்பா, எனக்கு ஒரு செலவு இருக்குது, அதனால் ஒரு 500 வேணும் பண்ணேன். ஆமாம் 500 நீ கொடுத்து வச்சுருக்க பாரு 500 அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அட்லீஸ்ட் ஒரு 200 கொடு பண்ணேன். டேய் என்னடா இப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து ரூபா கேட்குறப்பா, ரூபாவில் ஒன்றும் இல்லைன்னு. என்னப்பா சவாரிக்கெலாம் போயிட்டு வந்தேன், கையில் காசு வச்சுருப்பீங்களப்பா அப்படின்னு. சவாரி போயிட்டு வந்தால் காசு இருந்துச்சுன்னா உனக்கு கொடுக்கணுமா, நான் இருக்கிற உனக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ரூபா இல்லை போடான்னு. என்னப்பா இன்றைக்கி இப்படி பேசுகிற, ரொம்ப கோவமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடா செலவு உனக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லைப்பா இன்றைக்கி என் வீட்டுக்காரி கூட சண்டை ஆகி போச்சு வரும்போது ஒய்ஃப் கூட, அதனால் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா காலையிலேயும். ஸோ சாயங்காலம் போகும்போது ஏதாவது கொடுத்து சமாதானப்படுத்தணும், அதனால தான்ப்பா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக காசு தேவைதான்டா செய்யணும், நீ கண்டிப்பாக வேணும் தான் காசு, எப்படியா போய் சமாதானப்படுத்து அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன சொன்னீங்க இதெல்லாம் முத்து கவனிக்கிறாரு. என்ன சொன்னீங்க பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகணுமா, எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா நீ இப்படி கேட்குற, இதுதான்டா உலக நடப்பு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருக்கு சண்டை வந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து சமாதானப்படுத்தியே ஆகணும். இதே மற்றவங்க கூட சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து சளி பிடிச்சது மாதிரி, ஒரு வாரம் மாத்திரை போட்டாலும் சரியாயிரும், ஒரு வாரம் மாத்திரை போடாட்டாலும் அந்த பிரச்சனை சரியாயிரும். ஆனால் பொண்டாட்டி கூட சண்டை போட்டவன்னு வச்சுக்கோ, துருப்பிடிச்ச இரும்பு கழுத்தால் அறுக்கிற மாதிரி. துருப்பிடிச்சதை இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்பா வலி வேதனை, அன்றைக்கே உடனே மருந்து போட்டு சமாதானப்படுத்திடணும். அதை இல்லைன்னு வச்சுக்கோ, அதை நம்ம ஆளையே கொண்டுடும், குடும்பத்தை உண்டுலன்னு நினைக்கிறோம். இதுதாண்ட உலகம் நடப்புன்னு. சரி இப்போ ஹஸ்பண்ட் மேலே வந்து தப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவர் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகணும், இதே இது ஒய்ஃப் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இதை கேட்டு எல்லோரும் பயங்கரமாக கேட்கன்னு சிரிக்கிறாங்க. என்னடா சிரிக்கிறீங்க எல்லோரும், நிப்பாட்டுங்கடா அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. டேய் என்னடா நீ புதுசாக கேட்குற, யார் மேலே கோபம் இருந்தாலும் வச்சுக்கோ, 2 பேரும் சண்டை போட்டாலும் முழுக்க அது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மேலே தான் எல்லா தப்புமே. ஸோ அவங்க தான் எல்லாத்துக்குமே சமாதானப்படுத்துறதுக்கு செலவழிக்கணும்னு. இது என்னடா அநியாயமாக இருக்குது அப்படின்னு. சரி இவ்வளோ கேட்குறியே, என்ன மேட்ரு, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குது போலக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஆமாடா மீனா கூட இன்றைக்கி ஒரு சண்டே ஆகி போச்சுன்னு. அதானே பார்த்தேன், அதான் இவ்வளோ கொஸ்டின் நோண்டி கேட்குறேன். ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஸ்வீட்டானு. சரி அப்போ மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகணுமா, அவள் தான் கூட நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்காளே, நான் என்னத்தை போய் வாங்கிட்டு போகணும். என்னடா என்ன சொன்னால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதே இது ஒரு பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா தங்கம் வாங்கிட்டு போவாங்க, வெள்ளி வாங்கிட்டு போவாங்க, ஏன் டைமண்டும் வாங்கிட்டு போவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ, அல்வா ஸ்வீட் வாங்கடா, கண்டிப்பாக சமாதானம் ஆகுவா. சரி வா, ஒரு மெஸ் இருக்குது, அந்த மெஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே ஸ்வீட்டு டெய்லி ஸ்பெஷல்னு சொல்லி போடுவாங்க, செம்மையாக இருக்கும், அங்கேருந்து வாங்கி கொண்டுட்டு போ, கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவா மீனா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மெஸ்ஸோட பேர் பார்த்தோம் அப்படின்னா அன்னம் மெஸ்ஸு. அங்கே போனோம்னா இவர் போய் உட்காந்துறாரு, சாப்பிட்றாங்க 2 பேருமே. அவங்க இலைய போட்டு எல்லாம் பரிமாறிடுறாங்க. என்னப்பா வாங்கப்பான்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, நீங்கள் பல கோடி பேருக்கு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அவங்களுடைய புண்ணியத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அந்த அம்மா வந்துட்டு யாருமே வந்து சாப்பிட்டதில்ல, எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களே தவிர யாருமே இந்த மாதிரி பேசுனதில்ல, நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறீங்க தம்பி, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நிஜமாக சாப்பிட்ட எதோ இருந்தாலுமே அதை வந்து பாராட்டுறத அப்படியே உடனே பாராட்டணும்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டியா, ஆமாம் எங்கள் மீனா அப்படிங்க. உங்கள் பொண்டாட்டி பேர் மீனா அப்படி, ஆமாம் உங்கள் பேர் முத்து அப்படின்னு. தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அங்கே உள்ள வேலை பார்க்குற ஹோட்டல் நடத்துகிறவர். ஏன் தம்பியா, அவன் வந்து செஃப்பாக இருக்கான் ஹோட்டலில், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு. அதில்ப்பா நீங்கள் என்ன வேலை பார்க்குற, நான் டிரைவர்னு. அப்படியா, நாங்கள் 2 பேருமே டிரைவர் தான், என் கடைக்கு வந்து உங்கள் கடைக்கு சாப்பிட வந்திருக்கிறது, நான் அடிக்கடி வந்திருக்கேன், இவன் இந்த ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு. அப்படியா, இனிமேல் நீங்களும் வந்துடுவீங்க, கண்டிப்பாக அடிக்கடி வருவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஒரே தொழில் தான், கையால் தொழில் தானே. அதே போல் பல கோடி நண்பர்களை நம்ம டெய்லியும் சந்திக்கிறோம், புதுசாக மனுஷங்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம அன்போடு உபசரிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய அன்பு அனுகரணை எல்லாமே கிடைக்கணும். இந்த அண்ணன் ரொம்ப நல்லா பேசுகிறீங்களே, பரவாயில்ல, இனிமேல் ஹோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஹோட்டல் தான் இனிமேல் எப்போனாலும் சாப்பாடு, வெளி சாப்பாடுனா கண்டிப்பாக என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரேனே. பொண்டாட்டி மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறீங்களே, உங்களுக்கு ரொம்ப அந்த பொண்ணு கொடுத்து வச்சவ தானே. ஆமாம் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறாங்க மீனாவர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்கிறீங்களே, என்ன ஸ்வீட்டு, அதை எனக்கு ஒரு பார்சல் பண்ணுங்களேன்னு. பார்சலா அப்படிங்கிறாங்க. அது தேங்காய் வெல்லம் போட்டு சேர்த்து செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. சரி எங்களுக்கு ஒரு பார்சல் பண்ணுங்கன்னு முத்து கேட்குறாரு. ஆமாம் சமாதானப்படுத்தணும்ல அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சமாதானமாக எதுக்குன்னு. அது இல்லைனே, என் பொண்டாட்டி மீனா கூட ஒரு சின்ன சண்டை, ஸோ அவளை சமாதானப்படுத்தணும். எல்லா இடத்துலையும் அப்படி தானே, அதெல்லாம் அப்படி தான் தம்பி, பழையிரும், சமாதானப்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு கொடுத்துட்றாரு. எவ்வளோ வச்சிங்க, 300 கட்டிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. அடுத்து கரெக்டாக வீடை கட்டுறாங்க. அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. மணியை பாரு, விளக்கு போடுற நேரமாச்சு, இன்னும் வீடு வந்து சேரலாவா, எங்கே தான் போய் தொலைஞ்சாலும்னு அவங்க அம்மா
அம்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா வராரு. மீனா மீனா அப்படின்னு சொல்லி மாமியார் கூப்பிட்டுக்கிட்டே மாமனார் கூப்பிட்டுக்கிட்டே வராரு. ஆமாம் ஆமாம், என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணியா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. மீனா இல்லையானே, அவன் எங்கே இங்கே இருக்கா, அவளாம் அப்போதே ஊர் சுற்ற போயிட்டா, நான் படுத்து தூங்கியிருந்தேன், என்கிட்ட சொல்ல கூட இல்லை, மத்தியானமே போயிட்டா அவளுக்கு, போனவன் இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிறாங்க. அவள் வெளியில் போயிருக்காளா, வண்டி இருக்கே, வண்டி இருக்கிறனால தானே அவளை கூப்பிட்டுட்டே வந்தேன்னு அவர் மாமனார் சொல்கிறாரு. வண்டி இருக்கா, அப்போ நடந்தே தான் ஊர் சுற்ற போயிருக்காளோவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நீ தேவையில்லாமல் பேசுகிற, அவள் எங்கேயா பக்கத்தில் பூ கொடுக்க போயிருப்பாளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கரெக்டாக பின்னாடியே முத்து வந்துடுறாரு. மீனா மீனா கூப்பிட்டுட்டே வராரு. டேய் இருடா, மீனா இல்லையாண்டா, இப்போ தான்டா நானும் கேட்டு முடித்தேன் அப்படிங்கிறேன். அப்படியா, வண்டி இருக்கேப்பா வெளியிலனே, அதை வச்சு தான்டா நானும் சொன்னேன், உங்கள் அம்மாட்ட கேட்டேன், இல்லை அப்படின்ட்டு இருக்கா. எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாரு. ஃபோன் பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடான்னு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பான்னு. சுவிட்ச் ஆஃப்னு வருதான்னு. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இது நல்லா இருக்கே, அவள் ஊர் சுற்றுறதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் வேறு பண்ணிச்சிட்டு போயிடறாள், அப்போ தான் யாரும் கேள்வி கேட்க முடியாது, நல்ல பொண்ணாக வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு மாமியார் திட்டுறாங்க. அடுத்து பின்னாடியே ரவி வராங்க. ரவி வரும்போது ஸ்ருதி என் கடன் கேட்கும், அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் ஒர்க்கை முடிச்சுட்டு வருவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா பார்த்தியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அண்ணியம்மா, அண்ணி இருக்குது, நான் பார்க்குறேன், அப்புறம் வந்து பார்க்கலையே, காலையிலே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுமேன்னு. ஸ்ருதி ஏதாவது சொன்னாலா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ஒன்றும் சொல்லலையே, நாங்கள் மதியம் லஞ்சு கூட நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிட்டோம், ஒன்றுமே ஸ்ருதி சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அண்ணி இன்னுமா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுருக்காரு. அதுக்கடுத்து பின்னாடி மனோஜ் ரோகிணி வந்துடுறாங்க. அம்மா இன்றைக்கி செம்ம பசியாக இருக்குமா, சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சா, இன்றைக்கி நிறைய டீலரை நான் போய் பார்த்தேன்னா, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அவர் ரவி வந்துட்டு, டேய் எல்லா வேலையும் ஒன்று தான்டா, வேலைங்கிறது தான் எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருக்க தான் செய்யும், அதுக்குன்னு என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் வேலை மாதிரி வருமா, என் வேலையில் மூளையை யோசித்து பண்ணுறது, உங்கள் வேலை அப்படி கிடையாது, மேனுவலாக உங்களுடைய உழைப்பை போடுறது, எனக்கு உழைப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது, என் மூளையை போட்டாலே போதும் அப்படிங்கிறாரு. ஸோ ரவிக்கு கோவம் வருது. என்னோட பெரிய உன் வேலை இந்த வேலைன்னு. ரோஹிணி, ஐயோ ரவி, நான் அவர் தப்பெல்லாம் சொல்லலை, அவருடைய வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்கம்மான்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. டேய் இருடா, நீ வேற, அவள் தான் இல்லைடா மீனா, எங்கே போயிருக்கான்னு தெரியல, அவள் தொலைஞ்சி போயிட்டாடான்னு. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. ஆமாடா, ஆளே காணுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அவர் பசியில் கத்துறாரு. மீனை ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை அவர் பசியில் கத்துறாரு, அதனால் வேறு ஒன்றும் இல்லை, மனோஜ் நீ போய் உன்னோட காரை வேறு இடத்துல பார்க் பண்ணிட்டு வா, நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இங்களுக்குள்ள ரவி கேட்குறாரு, நான் வேணால் சாப்பிட்டு சமைச்சிக்கிட்டுமா, அண்ணி தான் சமைக்குமா என்ன, நான் வேணால் எனக்கு சமைக்கிறேனே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாள் ஃபுல்லாக ஹோட்டலில் நின்று சமைச்சிட்டு தானே வரேன், ஒன்றும் வேண்டான்ட்டு ரோஹிணி கூப்பிட்றாங்க. என்னங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த மீனை தான் ஏதோ பெரிய தூண்கள் மாதிரி வீடை நிப்பாட்டுற மாதிரி பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவள் இன்றைக்கி சமைக்கலை, அதனால் நீ போய் சமை அப்படிங்கிறாங்க. நான்மா நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு ஓரளவு தான் சமைக்க தெரியும்னு. பரவாயில்ல, அந்த ஓரளவு என்ன தெரியுமோ அதை அதை நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பார்த்துட்டே திருது முடிச்சுட்டு எடுக்கிறதுக்கு போகிறாங்க. திருப்பி முத்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு, கால் எடுக்கவே இல்லை. அடுத்து அவங்களுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வீடை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து சோறு வந்து இந்த குழம்புல அது ஓகேவான்னு சொல்லி ஒன்றா காட்டிக்கிட்டு இருக்கும்போது, என்னம்மா உப்பே போடலே, ஐயோ உப்பே போடலையா, நான் கூட உப்பு சரியாக இருக்கும்னு நினச்சேனே, ஏம்மா என்ன நினப்பில் இருக்கேன்னு. இல்லடி, மீனா வேறு சரியாகவே பேசாமல் ஃபோனை வச்சிட்டாலா, அதை என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏமா குழப்பறாலும் ஒன்றும் ஆகாதுமா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவனோட தம்பி வந்துடுறாரு. ஆமாம், அந்த குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு டெய்லி இப்படியே புலம்பிகிட்டே இருங்க, வேறு என்ன பண்ண போகிறா, அந்த குடிகாரன் நினச்சிட்டு அக்கா ஏதாவது கோயிலில் போய் உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. கரெக்டாக ஃபோன் வருது அவள் தங்கச்சிக்கு. என்னம்மாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா ஃபோன் போட்டால் மீனா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா, எவ்வளோ நேரம் தான் அங்கேயே இருப்பா, அவளை வர சொல்லுப்பா, நேரமாச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அக்கா அதுக்கு முதல் இங்கே இருக்கணுமே, அக்கா தான் இங்கே இல்லையேனே. அப்பா இங்கே இல்லையாண்ணே, என்னம்மாம்மா எதுவும் பிரச்சனையானே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வேளை வாங்க வந்துருப்பாலோன்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு ஃபோனை வச்சிடறாரு.